Taste the Daily. மணிகண்டன் சார், என்னன்னா எதையாக இருந்தாலும் சரி அதை நீதிமன்றம் சொல்லி தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு ஏன் இந்த அரசாங்கம் அடம் பிடிக்குது? ஜனநாயகத்தின் குரலாக தமிழகத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிற நியூஸே தொலைக்காட்சிக்கு என்னுடைய வணக்கம். இப்பவாவது நான் பேசுறதுக்கு கேக்குது சார், சொல்லுங்க சார். ரைட்டுங்க. மால்வார்பேட் ஆண்டவர் கமலஹாசன் மாதிரி எனக்கு முன்னாடி மோகன் சார் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது அப்புறம் தனியா பேசுவோம். எனக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் இருக்காரு, மோகன் சாரும் வழக்கறிஞர், நானும் ஒரு வழக்கறிஞருங்கிறதுனால நான் ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டோட தான் பேசணும். உயர் நீதிமன்றம் மிக மிக தவறான ஒரு பார்வையை சொல்லியிருக்குது இந்த அரசாங்கத்தின் மேல அப்படின்னு இது பண்றேன். கண்டனம் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு தவிர்க்கிறேன். இருந்தாலும் கண்டனம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு வழக்கறிஞர் தடுக்கிறப்ப சொல்லலாமா வேண்டாமா? இல்ல சார், எனக்கும் புரியல. இல்ல நீங்களும் அவர் மாதிரியே பேசுனீங்கன்னா என்ன பண்றது? நீங்களாவது கொஞ்சம் தெளிவா தெரியும்படி புரியும்படி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்ல வந்ததை சொல்லுங்க. நானும் ட்ரை பண்ணி பாத்துங்க கமலஹாசன் மாதிரி. ஏங்க இது என்ன உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குங்க? எனக்கு உண்மையாலுமே மனோஜ் எனக்கு புரியல. எத்தனை நிதி இங்க இருக்குது தமிழ்நாட்டுல? உதயநிதி, இன்ப நிதி, தயாநிதி, கலாநிதி, துரை தயாநிதி, அருள்நிதி, இத்தனை நிதிகள் இங்க இருக்குது. போய் நிதி பற்றாக்குறையில தவிக்கிறீங்களா அப்படின்னு போய் கேட்டிருக்கிறாங்க. இது என்ன பார்வை பார்த்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. இதெல்லாம் விட்டுருங்க, நான் உள்ளபடியே சீரியஸா சொல்றேன். எந்த அளவுக்கு கடந்த 4 ஆண்டுகள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில பண புழக்கம் தமிழ்நாட்டுல நிதி புழக்கம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் சில உதாரணத்தை சொல்றேன். இதெல்லாம் நீதிமன்றத்துடைய பார்வைக்கு தெரியல அப்படிங்கிறது ரொம்ப துரதிர்ஷ்டமா இருக்குதுங்க. மணல் கொள்ளையில வெளியே தெரிஞ்சது மட்டும் 4500 கோடி. நல்லா புரிஞ்சுங்க, வெளியே தெரிஞ்சது மட்டும். டாஸ்மாக் கொள்ளையில மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னது மட்டும் 40,000 கோடிங்க. உண்மை பேசும் நல்ல அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ ஆட்சிக்கு ஒரே வருஷத்துல 2 பேரும் அடிச்சது 35,000 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. முதல்வரின் மாப்பிள்ளை கட்டும் வாட்சி மட்டும் 5 கோடிங்க. துணை முதல்வரின் நண்பர் கட்டிய வீட்டோட மதிப்பு 400 கோடி. இதெல்லாம் நிதியா தெரியலையா மரியாதைக்குரிய நீதிமன்றத்துக்குங்க? துணை முதல்வரின் நண்பர் துபாய் ஏர்போர்ட்ல வாங்கின சீம சாராயத்தோட ஒரு பாட்டில் விலை 85 லட்சம் ரூபாங்க. அதே சமயத்துல காசு இல்லாம கள்ளச்சாராயம் குடிச்சுட்டு செறிவூட்டப்பட்ட மெத்தனால் கலந்த அதை குடிச்சிட்டு செத்தீங்கன்னா 10 லட்சம் கொடுக்குறாங்க. இது மக்கள் நலன் இல்லையா? டாஸ்மாக் கொள்ளையை மூடி மறைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குற டெல்லி வக்கீல், மீதிக்கெல்லாம் நான் தமிழன் திராவிடன் எல்லாம் பேசுவாங்க, இதுக்கு மட்டும் டெல்லி புரோகிதர் வேணும். அவருக்கு 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல எப்படி போய் நிதி இல்லை அப்படின்னு சொல்றீங்க? இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா உலக பொருளாதார மேதை ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியம், அகில உலக பொருளாதார மேதை நம்ம உடன்பிறப்பு ஜெயரஞ்சன், இவங்க தலைமையில போட்ட கமிட்டி என்ன மாதிரி எல்லாம் திட்டங்களை வகுத்து கொடுத்து இந்த அரசுக்கு எவ்வளவு நிதியை கொண்டு சேர்த்திருக்குது. இதை நீதிமன்றம் கருத்துல கொள்ளாம எப்படி சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியலைங்க. இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நம்ம உடன்பிறப்பு ஜாபர் சாதிக்கு உயிரை பணைய வச்சு போதைப் பொருளை கடத்தி கட்சிக்கு எவ்வளவு கொடுத்து நிதியை சேர்த்திருக்கிறாரு. உடன்பிறப்பு ஞானசேகர பகல்ல பிரியாணி கடையும் நைட்ல லூட்டு கடையும் வச்சு திருடி கொள்ளையடிச்சு கொண்டு போய் திமுகவுக்கு எவ்வளவு நிதியை சேர்த்திருக்கிறாரு. அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு சாதாரண இந்த ஒரு 150 ரூபாய் பெருமான அந்த இரவு விடுதியில போய் தங்கி முதலமைச்சர் எவ்வளவு நிதியை வாங்கி கொண்டாந்து குமிச்சு வச்சிருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தியை பத்தி கேட்டீங்க, பத்திரப்பதிவு துறையில எவ்வளவு வரி போட்டிருக்கிறாங்க. என்ன மனோஜ், நீங்க ஸ்டுடியோ விட்டு வெளியெல்லாம் பாக்குறது இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி 300 கோடி ரூபாயில மதுரையில திருமண மண்டபம் கட்டி இருக்கிறாரு. அது என்ன நிதி இல்லாம சும்மாவா கட்டிருப்பாரு அவரு? இவ்வளவு சகலமும் பண்ணிட்டு இருக்கிறப்ப நிதி இல்ல, அது இல்லாத நான் சொன்ன உதயநிதி, இன்ப நிதி, தயாநிதி, துறை தயாநிதி, அருள்நிதி எல்லாம் இருக்கிறப்ப நிதி இல்லைன்னு எப்படி நீதிமன்றம் சொல்லிச்சு அப்படின்னு சில நேரங்களில் நீதிமன்றங்கள் விந்தையான பார்வை பார்க்கின்றதுக்கு ஒண்ணும் இல்லையே சார். அதைத்தானே சார், அந்த ஆதங்கத்தை தானே, மக்களுடைய ஆதங்கத்தை தானே நீதிமன்றம் சொல்லி இருக்கு. நாங்க அப்படி இல்ல பாக்குறோம். ஏங்க 20 கோடி ரூபாயில நீங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு கார் ரேஸ் விடுறோம், அதை விட்டுட்டு கும்பி எறியுது, குடல் காயுதுன்னு எப்ப பார்த்தாலும் பிளக்கானம் பாடிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு அட்டகாசமா நீங்க எல்லாம் பார்த்து ரசிக்கணும். சென்னை வாழ் மக்கள் எல்லாம் 20 கோடி ரூபாயில ரேஸ் விடுறோம், இதெல்லாம் நீங்க கணக்கிலேயே வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அத சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி அரசு ஊழியருக்கு சம்பளம் இல்ல, சம்பள உயர்வும் இல்ல, ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இல்ல.
படிக்கிற பிள்ளைக்கு இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பணம் இல்ல, தாலிக்கு தங்கம் இல்ல, வயிற்று சோறு போடுற அம்மா உணவகம் நடத்துறதுக்கு பணம் இல்ல, உயிர்காக்கு அம்மா கிளினிக் நடத்துறதுக்கு பணம் இல்ல, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறவங்க வயதானவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஓஏபி காசு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, பாவப்பட்ட ஏழை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு லேப்டாப் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, பரிதாபப்பட்ட தமிழர்களுக்கு பொங்கல் கொண்டாட பணம் இல்ல, எதுக்குமே பணம் இல்ல. திமுக முதன்மை குடும்பமும் அமைச்சர்களும் வானலாவிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அதிகாரத்தை வளைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி சுரண்டி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதையும் கொஞ்சம் நீதிமன்றம் பார்வையை கொண்டு நிதி இல்லையான்னு கேட்டதோட நிறுத்திக்காம இவ்வளவு பணத்தை வாங்கினீங்களா, 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி 27 கமிட்டி போட்டு பொருளாதார நிபுணர்கள்லாம் போட்டும் இவ்வளவு பணத்தை வாங்கினீங்களே, இந்த நிதியெல்லாம் வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்ததுன்னா சரியா இருந்திருக்குங்க. இந்த ஆட்சியின் அவல ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகின்றன. அட்டூழியம், கொலை, கொள்ளை. நீங்க ஒண்ணு கேட்டீங்க, ஆகுனா சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறீங்களா? நீங்க ஒரு ஆட்சியின் முகம் பார்க்கும் கண்ணாடி எப்படி ஒரு உங்களை மாதிரி ஆங்கருக்கு வந்து ஒரு பிராம்டர் நியூஸ் பாக்குற முன்னாடி இருக்கிற உங்க பிராம்டர் தான் உங்களுக்கு முகம் பார்க்கிற கண்ணாடியோ, ஒரு ஆட்சியினுடைய முகம் பார்க்கிற கண்ணாடி அப்படிங்கிறது சட்ட ஒழுங்கு. சந்தி சிரிக்குது, நாள் ஒரு கொலை, பொழுது ஒரு கொள்ளை, கூட்டு கொலை, கூட்டு பாலியல் பலாத்காரம், இது யூனிஃபார்ம்லயே இருக்கிற மகளிர் அவங்க 2 பேர்த்தையும் தான் அதே தான் நான் கேட்டேன், அதே தான் உங்ககிட்டயும். பொருளாதாரத்துல இங்க பிரச்சனை, நிர்வாக சீர்கேடா இருக்கு அப்படின்னு கோர்ட்டு சொல்றாங்க. ஒரு பணத்தை நிர்வாகிக்க தெரியலையாங்கிற அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க. அதற்கு விளக்கம் கேட்டா எண்ட் ஆஃப் தி டே நீங்க எல்லாருமே அங்கெல்லாம் போய் நிக்கிறீங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு. ஏன் அது என்ன காரணம்? வேணும்னே ஒரு ஆட்சியில இதுதான் பிரச்சனைனா அதை மட்டுமே போட்டு அந்த ஆட்சியை போட்டு அடிக்கணுமா? சொல்லுங்க. ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஒரு அடையாளம் உண்டுங்க. மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றப்ப 2014 அப்படிங்கிறது என்னோட நினைவு. அன்னைக்கு ஒரு பத்திரிகையில எழுதுனா, இங்க இருந்த கொள்ளையர்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு தப்பி ஓட்டம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு பல்லிழிக்காது, சந்தி சிரிக்காது, மிக 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 பாத்தீங்கன்னா பாதுகாப்பாக தமிழக மக்கள் இருப்பாங்கிறது பரவலா மக்கள் இருக்கிற எண்ணம். திமுக ஆட்சிக்கு வந்துன்னா ரோட்ல போறவன் வெட்டிக்கொள்ள, வீட்டுல படுத்திருந்தவன தூக்கிட்டு போய் குத்திக்கொள்ள அப்படிங்கிறது. அதனாலதான் பேச வந்தங்க. அதாவது பணம், வருமானம் இதெல்லாம் வராம இல்லைங்க, வர்றது எல்லாம் திமுக முதன்மை குடும்பத்துக்கு 90% கப்பம் கட்டிட்டு நீதி பணத்தை எல்லாம் அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டு மக்களை வந்து கும்பி எரியுது, குடல் காயுது, இல்ல. நீங்க ஒரு ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்க, யாரும் வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா என்னன்னா வர்ற வருமானத்தை எல்லாமே அவங்க வச்சுக்கிறாங்கன்னே தானே சொல்றீங்க. அதை எப்படி நாங்க நம்புறது? மக்கள் எப்படி நம்புறது? சொல்லுங்க பாப்போம். 3 திட்டம், அதை கேட்டுட்டு என்னோட இதை முடிச்சுக்கிறேங்க. எடப்பாடி பழனிசாமியோடைய கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒன்னும் நமக்கு அப்படி கேட்ட உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துடல. ஆனா 11 மருத்துவ கல்லூரிகள் போராடி எய்ம்ஸ் கல்லூரி தொடங்குறதுக்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் பண்ணாரு. காமராஜர் காலத்துல இருந்து கனவு திட்டமா இருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு எங்க இருந்து காசு போட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்து பிள்ளைக்கு பேர் வச்சுக்கிற மாதிரி இப்ப ஸ்டிக்கருக்கு மட்டும் இவங்க நிக்கிறாங்க. ஒரு விவசாயியா இருந்து வந்ததுனால குடிமராமத்து பணி அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு அதுக்கு எங்க இருந்து காசு வந்தது? இதுல சேலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடியில கட்டினார. காசு இல்லைன்னு பிளக்கானம் பாடினாரா? இல்ல எந்த நீதிமன்றமாவது என்ன நடத்துறீங்க, எங்க போச்சு நிதினு கேட்டாரா? கொள்ளை அடிக்கிறாங்க. கொள்ளை அடிக்கிறதுனால நிதி இல்ல, தமிழ வயிறுக்காயிருந்தது ஊரு உலகத்துக்கே தெரியுது, மனோஜுக்கு தெரிய மாட்டேங்குது. எடப்பாடி பழனிசாமி எந்த நீதிமன்றமாவது கொட்டுச்சா வாங்கி நிதி எங்க போச்சு அப்படின்னு ஏதாவது கேட்டுச்சா? ஆட்சியோட அவ்வளவு சந்தி சிரிக்குது, ஆசியா சிரிக்குது. பொறுத்திருந்து பாருங்க, 2026 இவங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு. அவங்க அப்பாவை விஞ்சக்கூடிய தோல்வியை திமுகவுக்கு பெற்று தந்து திமுகவுக்கு தண்ணி ஊத்தி கதையை முடிச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது இன்னொரு 10 மாதங்கள் தான், அதுக்குள்ள தெரிஞ்சிட போகுது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைகளை ஏன் இந்த திமுக அரசு சரியாக நிர்வகிக்க தெரியலையா, அல்ல நீங்க சொல்ற மாதிரி வேறு பாக்கெட்டுக்கு போகுதாங்கிறத பத்தி இன்னும் விரிவாக விவாதிக்கலாம். ஒரு